1 kg அளவுக்கு மட்டன் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப்பு நிறைய தண்ணி எடுத்து அந்த மட்டன் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ நம்ம அப்படியே வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு அப்படியே வந்து நம்ம 7 விசில் கறியோடைய தன்மையை பொறுத்து நம்ம விசில் அதிகப்படுத்திக்கணும். இப்போ நம்ம 7 விசில் விட்டுருக்கோங்க. 7 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மீட் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இந்த ஒரு மட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இளம் ஆட்டுக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா இன்னுமே சீக்கிரமாகவே குக் ஆகிடுங்க. இப்போ ப்ரெஷர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ மட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே குக் ஆகிருக்கு. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. நம்ம இதே குக்கர்லேயே செய்ய போகிறோம். இப்போது குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த உடனே எப்பவும் ரெகுலராக செய்யக்கூடிய அந்த மசாலா ஸ்பைசஸ் ஃபுல் ஹோல் ஸ்பைசஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இமேஜ்லேயே இருக்குது. அதை அப்படியே செக் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கோங்க. அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து உருவி போட்டுட்டு அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் வந்து பெரிய சைஸில் 3 வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி அதையும் வந்து சேர்த்துருக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு ப்ரௌன் லைட்டாக ஆனால் போதுங்க. இப்போ இதுலேயே சால்ட் போட்டோம் அப்படின்னா இன்னுமே ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ 3 தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கோம். 3 அப்படிங்கிறது சின்ன சைஸ் தக்காளி சொல்கிறேன், நீங்கள் பெரிய சைஸாக இருந்தால் 2 போதுமானது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குழைய வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கி வருது. நல்லா வதங்கக்கூடிய இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டன் வேக வச்சிருச்சோம் இல்லையா, அதை தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கூடவே சேர்த்துட்டு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம குக்கூர்லேருந்து வாங்கியிருந்தோம் மட்டன் மசாலா, அதையுமே வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு காம்போவாக வாங்கியிருந்தோங்க எவ்ரிடே குக்கிங் மசாலா பேக்கு. அதில் இருக்கக்கூடிய மட்டன் மசாலா தான் நம்ம சேர்த்துருந்தோம். ரொம்பவே டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருந்தது. இதிலேருந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. 2லேருந்து 3 உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மீட் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. 1/2 கிலோ இருந்தால் 2 ஸ்பூன், 1 கிலோவாக இருந்தால் 4 ஸ்பூன், இல்லைனா 3 ஸ்பூன், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கலர்ஃபுல்லாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் ரெடி ஆகிருக்கு. இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். ஃபைனல் ஸ்டேஜ் வந்த உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் தனியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி ஒரு கை நிறைய எடுத்து ஃபைனல் ஸ்டேஜில் மேலே தூவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் மசாலா கிரேவி வந்து அருமையாக ரெடி ஆகிடுங்க. இதை நீங்கள் செமி கிரேவியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாகவும் நீங்கள் தாராளமாக சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி இந்த மாதிரியான ஐட்டம் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.